இன்னைக்கு காலையில நம்ம வந்து முருங்கைக்கீரை கசாயம் வந்து நான் வந்து குடிச்சேங்க. இன்னிலேருந்து ஒரு 48 நாளைக்கு வந்து காலையில வெறும் வயித்துல வந்து ரெகுலரா இந்த முருங்கைக்கீரை கசாயம் வந்து குடிக்கலான்ட்டு இருக்கேங்க. ஏன்னா, அவ்வளோ மெடிசின் வேல்யூ இருக்கு. ஜஸ்ட் நீங்க வந்து போய் Googleல வந்து சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியும். கசாயம் குடிச்ச கையோட நம்ம வீட்டு தோட்டத்தில தண்ணிய வந்து விட ஆரம்பிச்சுட்டோம். நம்ம வந்து ட்ரிப் போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்து இப்ப வெயில் ரொம்ப அடிச்சு நவுத்துதுங்களேங்க. ஸோ, அதனால நம்ம வீட்டு தோட்டத்தில வந்து இது மாரி போட்டிருக்கோம். அது கூடயே வந்து நம்மளோட கோழி செல்லக்குட்டிங்கலாம் ஒண்ணொண்ணா வந்துட்டு நம்ம செடி, அதுக்கப்புறம் நம்மளோட புழு, பூச்சி எல்லாமே சாப்பிடுவாங்க. இது நம்ம கோழில விட்ட செடி மட்டும் தாங்க நான் வந்து என்னோட தோட்டத்திலே வச்சிருக்கேன். ஏன்னா, எனக்கு வந்து வேற வழி கிடையாது. அவங்க விட்டதுதாங்க இந்த செடி எல்லாமே. எல்லாமே காய் எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சுருச்சுங்க. கொத்தவரங்கா இருக்கட்டும், பீர்க்கங்கா இருக்கட்டும், எல்லாம் பூ வச்சு காய் காய்க்க ஆரம்பிச்சுருச்சுங்க. இப்போ அப்படியே ஒண்ணொண்ணா நான் வந்து கொஞ்சம் நல்லா நாட்டு ரகமா, நல்லா ரேர் வெரைட்டியா வந்து ஒரு ஒரு காய்கறியா நான் வந்து வச்சுட்டுருக்கேன். "என்ன பிரசாந்த் இங்க வந்து ஒரு 4 குச்சி வந்து ஊனியிருக்கீங்க" அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த இடத்துல வந்து சிறகு அவரை வந்து இந்த பந்தல் போட்டு ஏத்தி விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சிறகு அடிச்சு பறக்க ஆசை கிடையாது. சிறக வந்து இது மேல ஏத்தி விடணும்னு தான் ஆசை. அதுக்கப்புறம் நம்ம செம்பருத்தி பூ வந்து நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்காக வந்து டெய்லி நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட கோழிகள் வந்து முட்டை வைக்கிறாங்கங்க. இதில என்ன ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, இந்த மாரி ஒரே இடத்துல முட்டை வைக்கிறதுக்கு 2 கோழிகள் வந்து சண்டை போடுவாங்க. அத கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். கொஞ்சம் வந்து நம்ம மிஸ் ஆச்சுனாலும், அவங்க வந்து 2 பேர் சண்டை போட்டு முட்டைய வந்து உடைச்சு விட்டுருவாங்க. இது வழக்கமா நடக்கிறது தான். அப்புறம் நம்மளோட சின்ன பெருவிட லைனேஜ் கோழி குஞ்சுகளுக்கு எல்லாமே நம்ம வந்து தீனி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம பெரிய கோழிங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்துட்டு, இன்னைக்கு வேலைய வந்து முடிஞ்சிருச்சுங்க. நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.